ஜி நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம் எப்படின்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி அடிச்சிடலாம் சொல்லி வரலாம் பார்த்துட்டு போயிடலாம். நீங்கள் நம்ம ஓப்பனில் கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 082 ரொம்ப எதிர்பார்த்தேன். இன்றைக்கி அது வரணும்னு சொல்லி எதிர்பார்த்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு. அது மாதிரி ஜாயினில் ஒரு பேட்டர்ன் சொல்லியிருந்தேன். ஜாயினில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 509 கொடுத்துருந்தேன். 509, 591, 509க்கு நம்ம 950 சொல்லி பாக்ஸில் வந்து அடிச்சிட்டான். நம்ம ஏபி வந்து 59 எதிர்பார்த்தேன். 59 தான் கொடுத்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா 95 சொல்லி அடிச்சிட்டான். நம்ம இன்றைக்கி கொடுத்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸில் வந்து அடிச்சிட்டான். நல்ல நம்பரு, நல்ல பேட்டர்ன். ஆனால் பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு. நம்ம வந்து இன்றைக்கி ஸ்ட்ரைட்டாக அடிச்சிருந்தா பெரிய வின்னிங்காக இருந்திருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு. இல்லை நிறைய பேர் வின் பண்ணியிருந்தீங்க, பாக்ஸ் போட்டிருந்தீங்க, சந்தோஷம். ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அடிச்சிருந்தா பெரிய வின்னிங்காக இருந்திருக்கும். ஓகே, நம்மளும் எவ்வளோ ட்ரை பண்ணுறோம். ஆனால் பார்த்திங்கன்னா ஒன்று பாக்ஸில் அடிச்சிடறான், இல்லைனா பவரில் அடிச்சிடறான். மிஸ் ஆகிடுச்சு. ஓகே, போனது போகட்டும். நல்ல நம்பர் மிஸ் ஆகிடுச்சு. அது கொஞ்சம் வருத்தம் இருக்குது தான் எல்லாருக்கும். ஓகே, என்னென்னா ஏபி வந்து 59 அடிச்சிருக்கலாம். என்னென்னா நல்ல நம்பர் தான். இங்கே ஏபி 54க்கு பார்த்தீங்கன்னா பிசி 59 அடிச்சிருந்தான். இங்கே வந்து பிசி 54க்கு ஏபி ஒரு 59 வந்து நல்லா இருந்திருக்கும். நான் பார்த்தேன் திருப்பி 95ன்னு சொல்லி அடிச்சிட்டான். எதிர்பார்க்கவே இல்லை. ஓகே, இருக்கட்டும். இப்போ நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம் எப்படின்னு மட்டும் பாருங்கள். ஓகே, எப்படின்னு டீப்பாக பார்த்துக்கோங்க. ஓகே, நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா போர்டு 5 வர மாதிரி தான் இருக்குது. ஓகே, 5 வந்தால் என்ன வரும் மட்டும் பார்த்துக்கலாம். இங்கே நமக்கு வந்து பாருங்கள் ஏசி வந்து பாருங்கள் 37, ஏசி 37, 37 அடிச்சுட்டு 3 நாள் விட்டு பாருங்கள் ஏசி வந்து 25 அடிச்சிருப்பான். ஏசி 37 3 நாள் விட்டு பாருங்கள் ஏசி வந்து 25 அடிச்சிருப்பான். இந்த ஏசி 37 அதை எடுத்துங்க பிசி 37 அடிக்கும்போது அங்கேருந்து 3 நாள் விட்டு பாருங்கள் பிசி வந்து 25ன்னு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, நல்லா டீப்பாக பார்த்துக்கோங்க. இங்கே ஏசி 37 அதுக்கு ஏசி வந்து 25, இந்த பிசி 37க்கு பிசி 25 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, பிசி 25 வரலாம். இது மட்டும் ரீசன் இல்லை. என்னென்னா இங்கே நமக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நாள் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 24, அந்த 24 திருப்பி நமக்கு இங்கே 42 சொல்லி திருப்பி அடிச்சிருப்பான். 24 அது திருப்பி 42 சொல்லி அடிச்சிருப்பான். இங்கே நமக்கு 52 அதை திருப்பி நமக்கு 25 சொல்லி பிசியில் அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, இதை மாதிரி பேட்டர்லாம் வந்து கரெக்டாக அடிச்சிருவான். ஓகேவா, ஏன்னா இதை மாதிரி எவ்வளோ டெமோ இருக்குது நமக்கு, நம்ம பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஏபி வந்து 52, அதுக்கு ஒரு பிசி 52, ஏபி 52 அடிச்சுட்டு 3 நாள் விட்டு ஏபி வந்து 78, பிசி 52 அடிச்சுட்டு 3 நாள் விட்டு பிசி வந்து 78. இதை மாதிரி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற மாதத்துலேருந்து கரெக்டாக வந்து அதை பேட்டர்ன் எடுத்து அடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பிசி 24க்கு பிசி ஒரு 42 அடிச்சிருந்தான். திருப்பி இங்கே பிசி 52 அது திருப்பி நமக்கு பிசி வந்து 25 சொல்லி அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, பிசி 25 இந்த ரீசனுக்காக மட்டும் இல்லை. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏசி வந்து 52, ஒரு பிசி 52, ஏசி 52, பிசி 52, ஒரு ஏபி 52 சொல்லி முடிச்சிருப்பான். ஓகேவா, ஏபி ஏசி பிசின்னு சொல்லிட்டு 3மே முடிச்சிருப்பான். இந்த 552 தான் என்னென்னா பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 255 சொல்லி அடிச்சிருப்பான். ஓகேவா, அப்போது இங்கே ஏபி 25, ஏசி 25, அப்போது ஒரு பிசி 25 கண்டிப்பாக அடிச்சே ஆகணும். அப்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கெஸ்ஸிங்கில் வரதுனால நாளைக்கு ஒரே சிங்கிள் ஷாட் நம்பராக பிசி வந்து 25 ட்ரை பண்ணலாம். ஓகேவா, ஏன்னா வந்து இதை பேட்டர்ன் கரெக்டாக அடிச்சிருக்கான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 552ல் ஏசி 52, பிசி 52, ஒரு ஏபி 52 முடிச்சிட்டான். இங்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏபி 25, ஏசி 25, ஒரு பிசி 25 கண்டிப்பாக அடிக்கணும் இந்த மாதம். அது நாளைக்கே வரதுனால வந்து பார்த்திங்கன்னா 320 நாளைக்கே வரதுனால பிசி 25 ட்ரை பண்ணுங்கள். அப்படி பிசி 25 வந்தால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏபோடு என்ன வரும் மட்டும் பார்த்துக்கலாம். இங்கே டீப்பாக பார்த்துக்கோங்க. இங்கே ஏபி பாருங்கள் 35, ஏபி வந்து 35, பிசி ஒரு 35, ஒரு ஏசி வந்து 35 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக அந்த கிராஸில் பார்த்தா தெரியும். ஏபி 35, பிசி 35, ஒரு ஏசி வந்து 35. ஓகேவா, அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஏபி 35 அடிக்கும்போது பார்த்திங்கன்னா போர்டு வந்து 0. ஓகேவா, பிசி 35 அடிக்கும்போது ஏ போர்டு வந்து 1, அப்போ 0 1. அடுத்து பார்த்திங்கன்னா ஏசி 35 அடிக்கும்போது பி போர்டு வந்து 2 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி 2 வந்தால் 325 சொல்லி ஒரு நம்பர் ட்ரை பண்ணிக்கலாம். ஓகே, இது மட்டும் ரீசன் இல்லை. ஓகே, நம்ம வந்து ஏபி வந்து பார்த்திங்கன்னா 32 ஒரு 2 மாதமாக ஃபாலோ பண்ண நம்பர். அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விட்டாச்சு, கண்டிப்பாக விட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக அடிப்பான். ஓகே, அது மைண்டில் வச்சுக்கோங்க. எதுக்காக நான் சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா ஏபி 32. ஓகே, இங்கே ஏபி வந்து பார்த்திங்கன்னா 78ன்னு அடிச்சிருந்தான். ஏபி வந்து 78, அது 78 திருப்பி நமக்கு 87 சொல்லி அடித்து முடிச்சிருப்பான். ஓகேவா, ஏபி 78, அதை திருப்பி நமக்கு 87 சொல்லி திருப்பிட்டான். ஓகேவா, இந்த 78க்கு ஃபுல் பவர் பார்த்திங்கன்னா 23. அப்போது 78 திருப்பி 87 அடிக்கும்போது இந்த 23 திருப்பி நமக்கு ஏபியில் ஒரு 32 சொல்லி அடிக்கணும். நம்ம வந்து ஒரு 2 மாதம் அதை வந்து ஃபாலோ பண்ணோம். இது வரைக்கும் அடிக்கவே இல்லை. நமக்கு வந்து கெஸ்ஸிங்கில் வந்து நாளைக்கு வரதுனால கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ட்ரை பண்ணலாம். ஏபி வந்து 32, அப்போ 32 வந்தால் நமக்கு வந்து 325 சொல்லி ஒரு நம்பர் ட்ரை பண்ணலாம். ஓகே, இதுவும் காரணம் இல்லை. இன்னொரு காரணம் இருக்குது. என்னென்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பிசி பாருங்கள் 52,
பிஇசி 52ன்னு அடிச்சுட்டு 3 நாள் விட்டு பாருங்கள், ஏபி வந்து 57. அவன் என்ன பண்ணியிருந்தான்னு பார்த்தீங்கன்னா 57க்கு ஒரு நம்பர் மட்டும் பவர் பண்ணி 52 அடிச்சிருந்தான். 52 அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2க்கு பார்த்தீங்கன்னா பவர் 7, 52க்கு 57 அடிச்சிருந்தான். பிசி 52க்கு ஏபி வந்து 57 அடிச்சிருந்தான். இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசி வந்து 37, அதே 3 நாள் விட்டு பாருங்கள், ஏபி வந்து 32ன்னு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அதே சேம் ரூட்டு தான். அங்கே என்ன பண்ணால் 52க்கு 57, இங்கே 37க்கு 32ன்னு வரணும். ஓகே, இங்கே ஏ போர்டு மட்டும் பார்த்துக்கோங்க. இங்கே 9, இந்த 9ல் ஒரு நம்பர் கம்மி பண்ணி தான் இங்கே சி போர்டு 8ன்னு அடித்தான். ஓகேவா? 9 அதுலேருந்து ஒரு நம்பர் கம்மி பண்ணி 8ன்னு அடிச்சிருந்தான். இப்போ அதே பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா இங்கே ஏ போர்டு 6, அந்த 6ல் ஒரு நம்பர் கம்மி பண்ண 5, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டு 5 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி 5ன்னு வந்தால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 325 கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே ட்ரை பண்ணலாம். ஓகேவா? 325 நல்லா இருக்குது, ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, நல்லா இருக்குது. இது மட்டும் இல்லை, எனக்கு சி போர்டு 5 வரதுக்கு ஒரு காரணம் இருக்குது. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் மட்டும் பார்த்துக்கோங்க. இது வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, எப்படின்னு பாருங்கள். இங்கே நமக்கு வந்து ஏ போர்டு பாருங்கள் 0, ஏ போர்டு 0, அதுக்கு பார்த்தீங்கன்னா பவர் வந்து 5ன்னு அடிச்சிருப்பான். அடுத்த சி போர்டு வந்து 5. ஓகேவா? ஏ போர்டுலேருந்து சி போர்டு. ஓகேவா? அடுத்து பாருங்கள், ஏ போர்டு 0, அதை வந்து பார்த்தீங்கன்னா பவர் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாகவே அடிச்சிட்டான். அடுத்து இங்கே ஏ போர்டு 2, அதை வந்து பார்த்தீங்கன்னா பவர் பண்ணி அடித்தான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டு 6, அதை வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே அடிச்சிட்டான். என்னென்னா 2 வாட்டி பார்த்தீங்கன்னா பவரில் அடிக்கிறான், 2 வாட்டி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அடிச்சிட்டான். என்னென்னா 0வுக்கு பார்த்தீங்கன்னா பவரில் அடித்தான் 5, அடுத்து 0வுக்கு 0 சொல்லி அப்படியே அடிச்சிட்டான். அடுத்து பார்த்தீங்கன்னா 2, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவரில் அடித்தான். திருப்பி 6, அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அடிச்சிட்டான். இதுதான் பேட்டர்ன். என்னென்னா ஒரு நம்பர் பவர், ஒரு நம்பர் ஸ்ட்ரெயிட்டாக அடிக்கிறான். ஓகே, இதே பேட்டர்னில் வந்து பார்த்துக்கோங்க. திருப்பி இது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, எப்படி மட்டும் பாருங்கள். நமக்கு இங்கே பி போர்டு மட்டும் பார்த்துக்கோங்க. பி போர்டு பாருங்கள் 7ன்னு அடிச்சிருப்பான். பி போர்டு 7, இந்த 7க்கு பார்த்தீங்கன்னா பவர் அடிச்சிட்டான். ஓகேவா? அடுத்து இங்கே பி போர்டு 5, அந்த 5க்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே அடிச்சிட்டான் 5 சொல்லி. அடுத்து இங்கே 1, இந்த 1க்கு பார்த்தீங்கன்னா பவரில் அடிச்சிட்டான். திருப்பி நமக்கு இங்கே 5ன்னு இருக்குது, அதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஏன்னா ஒரு 2 நம்பர் வந்து பவர், 2 நம்பர் ஸ்ட்ரெயிட்டாக அடிக்கிறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டு 5 வரதுனால வந்து 325 கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே ட்ரை பண்ணலாம். ஓகேவா? எல்லா பக்கமும் கரெக்டாக சிங்க் ஆகுது. 325, அதில் 325 சொல்லி ஒரே சிங்கிள் நம்பர் பார்த்தீங்கன்னா 325 சொல்லி ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே, நல்ல நம்பரு, நல்லா இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். 325, ஏன்னா பிசி 25 அடிச்சே ஆகணும். அதெல்லாம் வந்து அதை ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, இதுக்கு மேலே ஏதாவது பேட்டர்ன் தேவைப்படுதுன்னா இதை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் ஐடி பார்த்தீங்கன்னா வந்து இதான் டெலிகிராம் ஐடி KL ஜாய் 1825. ஓகேவா? இதில் வந்து டெலிகிராம் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா ஒரே சிங்கிள் ஷாட் நம்பர் பார்த்தீங்கன்னா 325 சொல்லி ட்ரை பண்ணுங்கள். இது வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகே, கெஸ்ஸிங் நல்லா இருக்கா பாருங்கள். நல்லா இருந்தால் ப்ளே பண்ணுங்கள், இல்லைனா வந்து வீடியோ மட்டும் பார்த்துட்டு என்ன சொல்கிறேன்னா அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? நாளைக்கு கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா 325. ஓகே, உங்கள் கணக்கில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள் ஜி. பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில்.